தாய் அங்கத்திலே பிறந்தவர்கள். பிறந்தவர் நானும் கூட தான். நானும் ஒரு தாய் வயதில் பிறந்தவர் தான். அப்படி பிறந்தவர் கிடையாது. அக்கினிலே வடிவெடுத்தவர் தங்கா. இப்போ உன்னை பார்க்கும் போது அம்மாதான் அம்மா என்ன வேணும். உனக்கு தாமா இது குறைச்சி வேசம் அமைஞ்சுக்குது. எத்தனையோ கம்பெனில யாரோ குறைச்சி வேசம் போட்டாங்க. ஆனா எங்க தங்கச்சிக்கு அமைஞ்ச மாதிரி பண்ணி அண்ணா யாருக்கு ஒரு மேதைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? புலவர்னு ஒண்ணு இருக்குது. எத்தனையோ பேர் ஆண்டுக்கலாம். ஆமா, கட்டுறது கையளவு, கையளவு கல்லாளது, கட்டாதது உலகளவு. அதாவது ஒரு பிடி மண்ணை எண்ணி அள்ள முடியுமா? எண்ண முடியுமா? நம்மள போல மேதைங்க எத்தனையோ பேர் இந்த மேடையில் நடத்துவாங்க. திண்டிவனம் ஊர்ல நாங்க பாதாளம். திண்டிவனம் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீ அதெல்லாம் விட்டு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த மேடையில் நடிச்சவங்க எத்தனையோ மேதைகளா இருப்பாங்க. எத்தனையோ நாடகக்காரெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நடிக்க வந்துருக்கோம் இல்லையா? நான் ஒன்றும் தப்பா சொல்லல. அன்னைக்கே அம்மா அண்ணா நான் தான் வீட்டுக்கு போறேன். அண்ணா அப்படி இருந்தாலும் அண்ணா என்னை வந்து தங்கா வான்னு சொன்னேன், வரேன்னான்னு சொன்னேன். இந்த விருத்தோட வராதம்மா குரத்தியா வான்னு சொன்னேன். நான் குரத்தியை எப்படின்னா வர முடியும்னு சொன்னேன். முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த துளசி மணி மார்பை அந்த மாலையை கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த மாலையை கொடுத்த உடனே நானும் குரத்தியாக உருவம் எடுத்து வந்தேன். வந்தாலும் சந்தேகம்னா இந்த கோதையால அழைத்துக்கிறியே என்னன்னா காரணம்? நான் வர வச்சது காரியமாக பாரதி போயிடானே
சரியானு உன்னை நிக்க வைக்கிறதுக்கு வரல. யார் எங்க நான் வைக்கிற? உன்னை எங்க அனுப்ப போறோம்? என்ன எங்க அனுப்பாத, நான் கோயிலே உட்காந்துக்கிறேன். ஆமா, கோயில் உட்காந்து பாரத முடிஞ்சு முன்னாடி யாரும் கேட்கலைங்க. எல்லா நாளும் வாரம் பூஜை பண்றாங்க வெள்ளிக்கிழமையில. எங்க நான் அனுப்புற? அப்படி போறோம். கட்டளை 12 ஆண்டு காடு ஓராண்டு நாட்டிலே பாண்டவர்கள் இருக்கணும். ஆண்டவர்கள் இவர்தான் என்று யாரும் கண்டுபிடிக்க கூடாது. அஜாதவாசம் கழிக்க உன்னை பருத்தி ஆளுத்திருக்க அச்சினாபுரம் நீ போய், ஆமா போய் அவங்க மனசுல இருக்கிறத நீ எடுத்து சொல்லணும். அத்திபுரம் ஆமா அந்த அஸ்னாபுரம் போவதற்கு எனக்கு அச்ச பயமாகுதுன்னா. பயாகுதா? அச்ச பயம் வேண்டாம் தங்கா. என்ன மாதிரி தைரியமான ஒரு பொம்பளையா இருந்தா கூட
பையம் இல்லையா ஐயோ அங்க ஒரு 2-3 ஆம்பளை இருக்கும் ஐயா அந்த ஆம்பளை இருக்கிற நம்ம இப்படி போட்டோம் அந்த மனுஷன் கொஞ்சம் நிதானம் பண்ணும் அப்படி அச்ச பையன் மாகு தன்னான்னு சொல்றியா தங்கச்சி ஆமாண்ணா பயப்படாத நான் இருக்கிறேன் அண்ணா அண்ணன் எனக்கு எதுக்கு பையனு தெரியுமா அண்ணா அண்ணா நான் விரித்த கூந்தே இந்த விரித்த கூந்தலாகப்பட்டது நயமாக நாங்க இருந்தது என்ன நாடு இந்திரபிரசத்திலிருந்து அச்சினாபுரம் வந்து இந்திரபிரசம் ஆமா அந்த இந்திரபிரசத்தில் இன்பமாக இருக்கக்கூடிய நேரம் நயமாக நாட்டு கலைத்தார் குடுக்கிறோம்னா ஆசை அடிக்கிறோம்னா பயம் பயம் விருந்துக்கு வான்னு கூப்பிட்டாங்க நம்பி நீங்க வந்தீங்க சரி அங்க சூது நாள் பகடையாடி நாடு நகரம் பூசைக்கு ஒருவோடு பண்டு பாத்திரம் மண்ணையை தொட்டார் பொன்னையை தொட்டார் பொருளையை தொட்டார் தம்பிமாரை தன்னையும் தொட்டார் யாருமே இதுவரைக்கும் ஆடாத சூது நாள் பெண்ணையை வைத்து சூதாடினார் என்னையும் தொட்டார் அப்ப தோக்கக்கூடிய நேரத்தில் என் பாவியாக துச்சாலனை விட்டு இந்த 56 வீதியிலும் நாயை எப்படி செத்த நாய எப்படி இழுத்து வருகிறாரோ அதை போல இழுத்து வந்தார் 60ஆம் படிமதை ஏற்றி பாவியாக துரியோதனன் வடத்துறை மீது அமர செய்கிற தம்பி துச்சாலன் சொன்னார் மாலா துயில் கொடுத்த மாயவா அப்ப வைத்தேனே சபர்தா இந்த விரித்த கூந்தலாகப்பட்டது 56 தேசத்திலையும் தொடக்கம் போல் பெருக்கிக் கொண்டு வந்தது இந்த கூந்தலாகப்பட்டது இந்த கூந்தல் முடிய வரையும் நான் இந்த அசினாபுரம் மண் மிதிக்க மாட்டேன் உன் உயிர் போக வரையும் இந்த மண் மிதிக்க மாட்டேன் உன் உயிர் போன பிறகு இந்த கூந்தலுக்கு எண்ணெயாகவும் உன் மார்பெலும்பை எடுத்து கூந்தலுக்கு சீப்பாகவும் மணிக்குடலை கொண்டு வந்து இந்த கூந்தலுக்கு பூவாகம் சூட வரையும் இந்த அசினாபுரம் நான் மிதிக்க மாட்டேன் மிதிக்க மாட்டேன் மிதிக்க மாட்டேன் உண்மையாக சத்தியம் செய்தேன்னா அந்த சத்தியத்தை மீறி சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டு நான் போவேனா மிதித்தா பொம்பளைங்க ஏமாறுது இப்படிதான் ஏன்னா இப்படியெல்லாம் பேசிட்டேன்னா பேசும்போது அறிவுக்கு வேலை கொடுக்கணும். பெண் புத்தியோ பின் புத்தி லபலபான் காமெடியான கூட போயா அது இதுன்றாங்க. அப்புறம் ஐயோ நம்ம காமெடியான பேசி யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி
நீ சபதம் வச்சிய ஆ. என்ன உருவத்தில் வச்ச? பாஞ்சாலி உருவத்துல இப்ப என்ன உருவம்? பொருத்தி பருத்தி ரூபத்தை கொண்டு மிதித்தால் அச்சம் இல்லை, பாவம் இல்லை. அண்ணா அப்படி இருந்தாலும் அண்ணா அண்ணா நான் குறைத்தி உருவத்தில் நான் போனாலா நான் எப்படி ஆடுகிறேன் தெரியுமா அண்ணா? அண்ணா கண்ணியம் உருவத்தோட கல்யாணி ஒரு பெண்மணி தன்னந்தனிவா போக முடியுமா? கஷ்டமா இல்லையா? நீ ஏன் பயப்படுற? ஏன்னா நான் கூட வரேன். ஆமா நீ ஏன் பயப்படுற? நான் கூட வர தங்கச்சி. எப்படி வருவரி? ஆண்டவர் பாண்டவர் கூட இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர் அறிந்த விஷயம், உலக அறிந்த விஷயம். கிருஷ்ணா இவன் தான் பாஞ்சாலி. ஆமா பரிச்சயமா இருக்கிறான். கிருஷ்ணன் கூட வரான் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை நாள் இந்த மாதிரி மனசுக்குள்ள என்ன வச்சிருந்தேன்? 12 வருஷம் காணகம் முடிச்சு அந்நியார வாசம் ஒரு ஆண்டு முடிக்கிறோம். முடிக்கணும். ஆமா மீண்டுமே 12 வருஷம் எங்களை ஓட்டணும்னு மனசுல என்ன பண்ணுகிற? ஏ தங்கச்சி நான் எப்படியா வரணும்னா? எப்படி வருவேன்? நான் வந்தா ஊர்ல கூடைக்கு மேல ஹீரோன்னு சுத்தி நிற்பேன். உன்னை யாராவது தொட வந்தால் அங்கேயே குதிப்பா, அவரை கொள்வேன். ஒரு ஈயா வடிவெடுத்து இருப்பேன் கூட கொள்வேன். அண்ணா மோகன் அண்ணா இல்ல இவர் சொல்றாரு ஈயா உருவெடுத்து கூடக்குள்ள வரேன்னு சொல்றாரு. அந்த ஈயா உருவு எப்ப பறக்குமோ எப்ப எங்க பிய கிடந்தாலும் போகுமோ தெரியாது. போயிடுது. அப்படி நீ ஈயா உருவெடுத்து கூடக்குள்ள வரேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் நம்ப மாட்டேன். எப்படி கண்டுபிடிக்கிற? நான் நம்ப மாட்டேன். சாமியை கும்பினா ₹1 கற்பூரம் கொளுத்தணும். நம்ம ஓசி சாமி கும்பிடக்கூடாது. ரோடு போகும்போது போயிருக்கோம், சாமி காப்பாத்தமா போய் ₹1 கற்பூரம் கொளுத்துட்டு, அம்மா பாஞ்சாலம்மா
முழங்கால வழி சாமி எது முடியல உட்கார முடியல பாஞ்சாலம்மா கோயிலான வந்திருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரிலாம் இங்க உட்காரும் தாயே என் கஷ்டத்தை நீ போக்கணும் ஒரு அரை மணி நேரமான அந்த சாமி கிட்ட உட்கார கழுத்தாக்க பார்க்கலாம் சாமி காப்பாற்றணும் போயினே இருக்கிறா அதனால ஒரே மனதோட ஏன்னா மனதோடு கோவிந்தா கூட சொல்லும் கோவிந்தா அண்ணா எம்பெருமானே இப்ப நான் நம்புறேனா நாராயணா நந்த நந்தனா கோவிந்தா ஆயால மலையான எம்பெருமானே பொண்ணு மலை வாசா லட்சுமி சமேதனா ஆளின் மேல் பள்ளி கொண்ட வைகுந்த வாசா இப்ப நம்புறேனா என்ன செய்யணும் துரியோதன மனைவிமார்கள் துரியோதன தம்பிமார்கள் 100 பேர் இருக்கிறாங்க. ஆமா. அவங்க மனசுல என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் குறியா சொல்லணும் நீ. நானா? ஆமா. குறியா? நான் சொல்லணுமா? அண்ணா நான் குறி சொல்லி பழக்கம் கிடையாது. ஒருத்தர் மனசில் நினைக்கிறத சொல்லணும்னா கஷ்டம் தானே. ஆமா. நான் ஆதியில பொறுத்தியா என் ஜாதியில பொறுத்தியா? உன் மனசு இருக்கிறது எனக்கு தெரியுமா? என் மனசு இருக்கிறது உனக்கு தெரியுமா? ஆதியில பொறுத்தியா? நானு பாதியில தான் பொறுத்தி. இந்த பாதியில பொறுத்திய போய் அவங்களுக்கு குறி சொல்லணும்னா எனக்கு கோடு தவறாம குறி சொல்ல வரணும். நீ ஒன்றும் பயப்படாத. என் கருத்திலே இருக்கப்பட்ட வீணநாதம் கொடுக்குறேன். வீணநாதன். இந்த வீணநாதத்தை எடுத்து அவங்க கை மேல வச்சுன்னா அவங்க கை மேல இந்த வீணநாதத்தை வச்சுன்னா இத வச்சா இந்த வீணநாதன் ஆமா அண்ணா அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னா இந்த நாய் உருத்துத கண்ணி உருவம் கருத்து எந்த ஊருன்னு கேட்கறாங்க இல்லையா? ஆமாண்ணா. ஆமா. எந்த ஊருன்னு கேட்டா ஒரு ஆள் புதுசா வராங்க ஊருக்கு. ஆமா எங்கிருந்து வந்தா எந்த ஊரு? இப்ப நீயே இருக்கிறேன்னு வச்சுக்கோ, காரியமலத்துக்கு புதுசா வர அந்த ஆளு எந்த ஊர் கிருஷ்ணவேஸ்காரு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அது கேட்கறாங்க இல்ல நீ கேட்கற அப்படியே அஸ்னாபுரத்துக்கு போனா பத்தி நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டா நான் என்ன ஊரு சொல்றது? நீ எங்கிருந்து வர? நானு இதுலேருந்து வரேன். மலையிலிருந்து மலைநாட்டு குறைச்சின்னு சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேரு? என் பேரு பாஞ்சாலி. ஆமா. பாஞ்சால குறைவஞ்சின்னு சொல்லு. நான் மலைநாடு. எப்படியா? மலைநாடு. மலைநாட்டுல வரேன். என் பேரு பாஞ்சால குறைச்சி. அண்ணா அந்த நாங்க இருந்தது இப்ப வந்து எங்க இருந்தோம்? நாங்க 13 கழிச்சு 12வது மனம் முடித்து 13வது வருஷம் போல அது போல அதனா அங்க போனோம். அதுக்காக சன்னல் பெற்று போய் அங்க போய் நாங்க வித விதைக்கணும்னு சொல்லிருக்கிறேன். ஆனா நான் ஊருக்கே போறது பயமாக்குது. நான் நீ கூட வரேன் தங்கச்சியா?
துணையா ஒண்ணு. ஆமாண்ணா. உங்க கடைசி கணவன் சகாதேவன். ஆமா. சகாதேவனை கை குழந்தையா கொடுக்குறேன். என் கணவர். ஆமா. இந்த வீட்டுல போறேன். ஏய், அது ஒரு பொண்ணு போறோம் அவங்க பார்க்குவாங்க. ஐயோ, ஆனா கழுத்துல தாலி இருந்துச்சுன்னா காரியமா தாலி இருந்துச்சுன்னா ஓ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கவனிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இடுப்புல ஒரு கை குழந்தை இருந்துச்சுன்னா அதோட குழந்தைக்காரி அப்படின்னு மனசு விடுவாங்க. அதனால உங்க நிலைக்காரன சகாதேவனை கை குழந்தையா கொடுக்குறேன். நீ எடுத்துட்டு போய் சரிண்ணா. ஒரு பெண்ணுக்கு எத்தனை தாலி இருக்கணும்? எத்தனை தாலி ஒரு பெண்ணுக்கு? ஒருத்திக்கு ஒண்ணுதான். ஒண்ணுதானே? ஒரு தாலி தான் இருக்கணும். ஆனா மன்னவர் கட்டிய 5 ராஜாக்கள் கட்டிய 5 தாலி இருக்குதுன்னு ஊரறிந்த விஷயம், உலகறிந்த விஷயம் எங்க ஒத்தா ஓரகத்துக்கு அசனாபுரத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 தாலியோட நான் அசனாபுரம் போனா தாலியை பார்த்துவாங்களேன்னா அதுக்கு என்ன செய்ய போற? 5 பேரு பாண்டவருக்கு மனைவின்னு சொன்னா ஆமாண்ணா. கந்தர்வர்கள் 5 பேர்கள். ஓ, ஆகாயமா இருக்குமா? ஆகாயத்திலே கந்தர்வர்கள் 5 பேர்கள் என்னை சுத்தி கொண்டே இருப்பாங்க. போயிட்டாரியா அண்ணா? வானாங்க. சரி, எனக்கு அசனாபுரம் போய் ஏதாவது ஆபத்து நேர்ந்தா அண்ணான்னு நினைச்சா நீ ஓடி வரியா? கண்டிப்பா வரேன். நான் 5 பேரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தர்மம் பீமம் கேட்க மாட்டாங்க. நகர சகாதேவர் கேட்க மாட்டாங்க. அவங்களா யாருமே கேட்க மாட்டாங்க. அர்ஜுனன் கேவலமா பேசுவான். என் கணவர் பீமானும் கேட்க மாட்டாரு. அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. அர்ஜுனா ஆனா வளையா விண்வளைத்தார் பாரு வஞ்சிய மாலை தெரிவித்த என் கணவராகப்பட்டவர் என் கைப்பிடித்து வந்தாரே 5 நடைபெறுந்தோ கட்டாய கேட்பாரு. அதுக்கும் ஒரு சூழ்ச்சி வைக்கிறேன். என்ன? அதுக்கும் என்னன்னா நீ அங்கே அர்ஜுனாபுரத்திலே அகப்பட போகிறாய். ஆமா, அர்ஜுனாபுரத்துல அகப்பட போகிறாய். நீ சொல்ற பாரு அந்த அர்ஜுனா சரவணா நான் அனுப்புறேன். சரவணா அனுப்புறேன். அந்த அர்ஜுனா உன்னை மீட்டு கொண்டு வர சொல்லி சரவணா நான் அனுப்புறேன். கொஞ்சம் சந்தோஷம். குறைச்சின்னா போய குறைவான் கவனின்னா தாலி கட்டி கணவரை யாரும் பாடான்னு சொல்லியா யார் குறைச்சின்னு அதுக்கு போய குறைவான் அப்படி சொன்னா அப்படியா? சரிண்ணா, ஆபத்துன்னா ஓடி வரணும். வரணும்னா எங்க பாப்பா எப்படி வந்தாலும் நீங்களே எடுத்து போயிருந்தா இந்த நான் 5 50 ஏதோ சாப்பிடுது நான் குத்துக்கு போறீங்களா? அதெல்லாம் நீங்களே எடுத்து போயிருக்கா? அப்படியே
அவர் சொல்லிய பிரகாரம் அசினாபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த அத்திபுரம் போவதற்கு அச்சபயமா இருக்கிற சொன்ன உடனே இந்த குரம் இடம் தெரித்து நீ போன்னு சொன்னாரு. அப்படி போகக்கூடிய நேரம் நான் பாஞ்சாலியா இருந்தாலும் நான் இப்ப என்ன குருத்தியா போறேன். ஐயா பாஞ்சால
சாமி மூஞ்ச பிடிக்கலையா அரே சாமி என் பச்சை உனக்கு தெரியல உன் பச்சை இருக்க தெரியல ஒரு பேச்சு ஆறு பேச்சு மற்ற பேச்சு என் மசில் பேச்சு சாமி மசில் பேச்சு தான்